நக்ஷகுட்டி இப்போல்லாம் நல்லாவே வாய் பேச ஆரம்பிச்சிட்டா. கிச்சனுக்குள்ளே வந்தாலே அவளுக்கு தான் ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிறா. நேற்று அப்படி தான் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி ஈவினிங் போல் கிச்சனுக்கு வந்தேன். நக்ஷகுட்டி பின்னாடியே வந்து அம்மா கேக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். நேற்று தானே பாப்பா கேக் செஞ்சோம், இன்னைக்கு அம்மா பக்கோடா செஞ்சு தரேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். திரும்ப திரும்ப கேக் செய்யலாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் இல்லை பாப்பா அம்மா பக்கோடா தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவுமே அவளுக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாயிருச்சு. பார்க்கும்போது ரொம்ப பாவமாயிருச்சு. நாள் செஞ்ச கேக்கில் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து கொடுக்கவும் ஹாப்பியாக வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. இன்னைக்கு மறுபடியும் காலையிலே கேக் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. உடனே அவங்க அம்மாச்சி இப்போவே கேக் செஞ்சு கொடுன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க. காலையிலே கேக் ரெடி பண்ணிட்டேன், கோதுமை கேக்கு. முந்தா நாள் செஞ்சுருந்ததை விட இன்னைக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கேக்கு. மார்னிங்கே இன்னைக்கு கேக் செஞ்சனால மதியம் லஞ்சு சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால சிம்பிளாக ரசம் வச்சு முட்டை தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரசம் வைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான், இந்த முட்டை மசாலா ஃப்ரை ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். அதனால குக்கிங் ஒர்க்கே எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. மதியம் முட்டை மசாலா ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால இன்னைக்கு டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணல.